ஹலோ, நான் உங்கள் அட்ரஸ் அக்க சமையல் ஜெயந்தி பேசுகிறேன். நான் இன்னைக்கு அற்புதமான ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ண போகிறேன். அது என்னென்ன தேவை, எப்படியெல்லாம் பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கியமாக நமக்கு ரவை தேவை. நான் ஒரு 200 கிராம்ஸ் ரவை எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம்ஸ் மைதா, அதாவது ஒரு சின்ன கப்பில் மைதா எடுத்திருக்கேன். பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் கருஞ்சீரகம். அதை சும்மா போடக்கூடாது, லைட்டாக இப்படி நசுக்கி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் உப்பு அப்படியே போட்டுக்கிறேன். அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போதும் நமக்கு. தேவைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மிளகு டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மிளகுத்தூள் இப்போ அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இந்த மாதிரி பசைஞ்சு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். பாருங்கள், திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றிட்டு குழ குழன்னு ஆகிறத விட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த பதம் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். இந்த பதம் போதும். இப்போ நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய். இப்போ நல்லா இதை அழுத்தி மசாஜ் பண்ணி அமுக்கி ப்ரெஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பசஞ்சு எடுத்தாச்சு. இது நல்லா ஒரு 30 மினிட்ஸ் ஊறட்டும். இதை ஒரு சைடில் அழகாக நீ பத்திரமா இருமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் போயிட்டு வந்துடலாம். பாருங்கள், இவங்க நம்ம சொன்ன பேச்சை கேட்டு 1/2 அன் ஹவரில் நமக்கு ஏற்ற பதத்தில் ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள், அழகாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தாச்சு. இதை நம்ம சின்ன சின்னதாக உருட்டி எடுக்கணும். உருட்டி எடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் லைட்டாக குழ குழன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் மைதா மாவு வச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படி தூவி சரி பண்ணிக்கோங்க. பட் நம்ம போட்ட மாவோடைய மெஷர்மெண்ட்டுக்கு இதுக்கு கரெக்டாகவே வந்துருச்சு. நான் இப்போ இதை எப்படி ஷேப் பண்ணுன்றதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக, எவ்வளோ குட்டி குட்டியாக பாருங்கள், சின்ன சின்னதாக. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். உள்ளெல்லாம் வெந்து தடியாக இருந்துச்சுன்னா உள்ளே வேகாது. ஸோ எவ்வளோ சின்னதாக முடியுமோ அந்த சைஸில் சின்னதாக உருட்டிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து அதில் மைதா மாவு லைட்டாக இப்படி தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாவை இப்படி வச்சு பரவலாக இப்படி அமுக்கி விடுங்க. அவ்வளோதான். அப்படி ஒரு உருட்டு, அவ்வளோதான். ஷெல்ஸ் மாதிரி பாருங்கள், ஒரு சின்ன அழகான சங்கு மாதிரி விழணும். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய அழகான சிப்பி மாதிரியான ஷேப்பில் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம இதை பண்ணும்போது ஒரு சின்ன ட்ரேயில் மைதா மாவு கொஞ்சம் தட்டிட்டு அதில் இதை உருட்டி போடுங்க. அப்போ ஒன்று ஒன்றா ஒட்டாமல் இருக்கும், நமக்கு சூப்பராகவும் இருக்கும். ஈஸியாக இது பாருங்கள் இப்படி எடுக்கிறதுக்கு. இது வந்து மழை காலத்தில் திடீர்னு உங்களுக்கு காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா யூஸ்வலாக செய்கிற எந்த ஐட்டத்தை விட இது வித்தியாசமாக இருக்கும். சட்டுன்னு வீட்டில் ரவை கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீட்டிலலாம். ஸோ ரவையை போட்டு செஞ்சுருங்க. மிளகு இல்லைனாலும் மிளகாத்தூள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மிளகாத்தூள் போட்டு கூட நம்ம இதை செய்யலாம். வாங்க, இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிக்க போயிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை மெதுவாக போட்டுடலாம். எண்ணெய்ன்றதுனால நம்ம நிதானமாக தான் போடணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். உடனே நம்ம கலர வேண்டாம். ஒரு 30 செகண்ட்ஸ் பொறுமையாக இருக்கலாம். நம்மளுடைய பொன்னான 30 நொடிகள் முடிஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக நம்ம கலரலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம கொத்து கொத்தாக தான் போட்டோம். பட் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி அழகாக பொரிஞ்சு வருது. இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் அழகாக பொரிட்டோம். சிப்பிக்குள் முத்து கடாயில் சிப்பி. பாருங்கள், இந்த சிப்பி அழகாக பொரிஞ்ச உடனே நம்ம இந்த சிப்பியெல்லாம் கொத்து கொத்தாக எடுத்து சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்க போது. நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அழகாக சூப்பராக பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன்.
இதே மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி கர 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 கரன்னு சவுண்டு வருது. இது மென்னிங்கன்னா நல்லா கருக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்க போது. கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, இப்படி நல்லா ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் போட்டு நல்லா அப்படி குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு பரிமாறுங்க. எல்லாருக்கும் சூப்பராக பிடிக்கும். நான் ஆல்ரெடி இதே மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பெல்லையும் டங் 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 டங்னு அடிச்சிருங்க. தேங்க்யூ.